ஒரு மக்காச்சோளம் போடாததுக்கு உங்களோட பால் விலையிலிருந்து இன்டர்நேஷ்னல் கமாடிட்டி வாங்கி சேல் பண்ணுற ஒரு பெட்ரோல் ப்ரைஸ் வரையும் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது இந்த ஒரு சின்ன விவசாயத்திலிருந்து அப்படிங்கிறது மட்டும். இப்போது இங்கே இருக்க காடுகளில் பார்த்திங்கன்னா இது வந்து நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் இருக்க ஒரு வில்லேஜ் தான். ஸோ இப்போ இந்த தோட்டம் மட்டும் இல்லை, இந்த தோட்டம் எங்கள் தோட்டம். இப்போ இந்த தோட்டம் மட்டும் கிடையாது, இங்கே இருக்க சுற்றி இருக்க எல்லா தோட்டத்துலேயும் பார்த்திங்கன்னா விவசாயம் யாரும் பண்ணல. அவங்கக்கிட்ட பெருசாக தண்ணி வசதியும் இல்லை. அதே மாதிரி கவர்மெண்ட் இப்போ கொடுக்க வேண்டிய இந்த கடனை வந்து தள்ளுபடி பண்ணல. இன்றைக்கி ஒரு மக்காச்சோளத்துக்கான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இன்றைக்கி இந்த காடு எல்லாமே சும்மா இருக்குது. இப்போ என்னோடய சரௌண்டிங்கில் இருக்க ஒரு 100 ஏக்கர் மக்காச்சோளம் போடல, எப்பயுமே போடுற ஏரியா தான். அப்போ இந்த 100 ஏக்கர் மக்காச்சோளம் போடல அப்படிங்கும் போது நாட்டுக்கு என்னென்ன பாதிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்றா பார்க்கலாமா. முதல்ல மக்காச்சோளம் வந்து பார்த்திங்கன்னா மக்காச்சோளமாக ஒன்று எடுப்பாங்க, எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தீவனமாக வந்து விட்டுவாங்க. மக்காச்சோளம் வந்து ஒரு குறிப்பிட்ட பூட்ட சைஸில் இருக்கும்போது சரி, குறிப்பிட்ட சைஸில் இருக்கும்போது சரி, முழுசாக விளையணுங்கிற அவசியம் இல்லை. அது பச்சையாக வந்து என்ன பண்ணலாம், ஆட்டுக்கு மாட்டுக்கு அந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆகுது, இப்போ இந்த 100 ஏக்கர் வந்து நீங்கள் விவசாயம் கிட்டத்தட்ட 100 ஏக்கர்கிட்ட எனக்கு தெரிஞ்சு 100 ஏக்கர் என்ன எவ்வளவோ 1000 ஏக்கர் இருக்கலாம். அவ்வளோ விவசாயம் நீங்கள் பண்ணாத போது என்ன ஆகுது, தீவனத்தோட ரேட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, தீவனத்தோட ரேட் இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும், மாடு வாங்குறவன் மாடு விற்பான். ஓகேவா, தீவனத்தை வாங்க முடியாதவன் அதிகமாக காசு இருக்கவன் மாடு வாங்கி விற்கலாம், மாடு பால் கறக்கலாம், மாட்டை வளர்த்தலாம். ஓகேங்களா, இன்றைக்கி பசுமாடு எதாவது மாட்டை வளர்த்தலாம். ஆனால் என்ன ஆகுது, இப்போ வந்து தீவனத்தோட ரேட்டு இன்க்ரீஸ் ஆக போகுது. என்ன காரணம், எங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் ஒழுங்காக விவசாயம் பண்ண முடியல. எங்களுக்கான வந்து ஒரு முறையாக வந்து சொட்டு நீருக்கு வந்து ஃபுல் சப்சிடி வேணும். சொட்டு நீருக்காகட்டும் ரெயின் ஹவுஸ்க்காகட்டும் ஃபுல் சப்சிடி வேணும். அப்படி இல்லைனா எங்களால் பண்ணவே முடியாது. ஏன் அப்படி பண்ண முடியாதுன்னா, அதுக்கு நாங்கள் காசை போட்டு நாங்கள் வந்து சப்சிடி வேண்டான்னு சொல்லிட்டு காசு பாதி போட்டு கூட பண்ணாலுமே எங்களுக்கான விதை கூலி அதுக்கு ஒரு 40,000 30,000 செலவு பண்ணணும், ஆளு கூலி, மருந்து அடிக்கணும், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் போயிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட் நான் சொல்லிட்டுனா இந்த மாதிரி வந்து மாட்டு தீவனம், அப்போ இந்த மாட்டுக்கு தீவனம் எல்லாம் மாடு விற்கிறாங்க. அதே மாதிரி தீவன ரேட் இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான பால் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். இது யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஓகேங்களா, மாடை விற்பானுங்க எதுவும். அதே மாதிரி நாட்டு மாட்டுப்பால் நிறைய நல்ல மாட்டுப்பாலுக்கு நல்ல ஊட்டச்சத்தான தீவனம் கொடுக்கணும். ஸோ அப்போ அந்த மாதிரி மாட்டு பால் உங்களுக்கு கிடைக்காது. மாடு விற்றுடும், நீங்கள் என்ன பண்ணீங்க, வெளி ஸ்டேட்லேருந்து பால் வாங்குவீங்க, இல்லை வெளிநாட்டிலேருந்து பாலோ இல்லை மில்க் ப்ராடக்ட்டோ வந்து வாங்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று என்ன நடக்கும், இங்கேருந்து பால் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, இல்லை பால் பவுடர் வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சா பால் பவுடரும் வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது, பால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. இது வந்து ஒன் ஆஃப் த ரீசன். ஓகேங்களா, அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இல்லைனா எத்தனால் தயாரிக்கலாம். அதே மாதிரி ஏன் எத்தனால்லாம் சுக்ரோஸுங்கிறது அந்த இதில் நம்ம சுகர் கேனில் தயாரிக்கிறாங்களே, நம்ம ரைஸில் தயாரிக்கிறாங்களே. நான் என்ன சொல்கிறேன்னா, ரைஸில் தயாரிக்கலாம், சுகர் கேனில் தயாரிக்கலாம். அதுக்கான வாட்டர் ரெக்குயர்மெண்ட் வந்து ரொம்ப 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 அதிகம். அதுக்கான விவசாயம் வந்து தண்ணி நிறையா இருந்தால் தான் பண்ண முடியும். ஆனால் அந்த மாதிரி மக்காச்சோளம் போடுற மாதிரி ஏரியாவில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், பயோகேஸ், பயோஃபியூயல், E20, E80 அந்த மாதிரி நிறையாவான பயோகேஸ், மீத்தேன் அந்த மாதிரி நிறையா பொருள் வந்து நீங்கள் வந்து இதிலிருந்து ஈஸியாக நீங்கள் எடுக்க முடியும். இப்போ விளைவிக்கவே முடியல, அப்புறம் நீங்கள் பயோகேஸ் எடுக்க போகிறீங்க.